வரக்கூடிய இந்த மே மாதத்திற்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த மே மாதம் உங்களுடைய வாழ்க்கையில பிரபஞ்சம் ஒரு அற்புதங்களை திருப்பங்களை நிகழ்த்த போகுது. அப்படி என்ன மாதிரியான அற்புதங்கள் திருப்பங்கள் நிகழ இருக்கு, அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும், எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுல. ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சில மெசேஜ் கொடுக்க சொல்லி எனக்கு இங்க உத்தரவு கொடுத்ததால இந்த மெசேஜ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜை பைல் நம்பர் மூலிமா தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். 3 பைல் கொடுப்பேன். 3 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்குமான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மே மாதம் பிரபஞ்சம் என்ன மெசேஜை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய விஷஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண முடியாதவங்க கூட கமெண்ட்டை ஸ்வைப் பண்ணிட்டு ஹை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுடைய பாயிண்ட்டை கொடுத்துருங்க. நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனல் லிங்க் இருக்குது. அதில் உங்களுக்கு ஹீலிங் ரீதியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதையும் பார்த்து நீங்கள் பயனடைச்சிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனலான கைடன்ஸ் வேணும்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பதிவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான ஒரு முக்கியமான மெசேஜ்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போது பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம உங்களோட மெசேஜ்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு ரீடிங். உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பைல் நம்பர் 1, உங்களுக்கான கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1, உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய ஷேடோ, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஷேடோ சைட் இருக்கும், ஷேடோ தன்மை இருக்கும். அதாவது நெகட்டிவ் தன்மை, ஒரு விதமான நிழல் தன்மை இருக்கும். அந்த ஷேடோ சைடு என்ன அப்படின்றத ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க, ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. சில பேருக்கெல்லாம் அவங்கள பற்றி கெட்ட விதமாக கிரிட்டிசைஸ் பண்ணால் பிடிக்காது. அவங்க உள்ளே இருக்கிற உண்மையாக இருக்கிற கெட்ட விஷயங்களை பற்றி சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் யார் ஒருவர் அதெல்லாம் தாங்கிக்கிறாங்களோ, அதை ஏற்றுக்கிறாங்களோ, அவங்களால மட்டும்தான் அவங்கள திருத்திக்கிட்டு பெரிய அளவில் சாதிக்க முடியும். அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணுன்றதுக்காக உங்களுடைய ஷேடோ சைட், நெகட்டிவ் சைடையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எப்போ உங்களோட ஷேடோ சைடை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ பிரபஞ்சத்தினுடைய சூட்சுமமும் சரி, பிரபஞ்சத்தினுடைய ஞானமும் சரி உங்களுக்கு அதிக அளவில் பகிரப்படும். கண்டிப்பாக பிரபஞ்சம் அதற்கான விஷயங்களை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு நாலேஜும் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியவராக மாறுறதுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய வழிகாட்டுதல்களையும் இந்த மே மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ஆன்மீகம் ரீதியாக, ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக உங்களால் மாற முடியும். அப்படி நீங்கள் மாறும்போது உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய
டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும். அப்போ இந்த மே மாதம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கிறதால, அப்போ முன்னவே சொன்ன மாதிரி இந்த மே மாதம் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பொசிஷன் உங்களால் அடைய முடியும் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இது பண்ணாலே போதும், உங்களுடைய ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய உலகியல் வாழ்வியலில் உங்களுக்கு எல்லாமே சரிவர நடக்க ஆரம்பிக்கும்ன்றதும் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அடிஷ்னல் மெசேஜாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 1, நீங்கள் இந்த மெசேஜை கிளைம் பண்ணுற விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். பைல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மே மாதத்திற்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பைல் நம்பர் 2, உங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் என்ன? பைல் நம்பர் 2 உங்களுக்கான கார்ட்ஸ். பைல் நம்பர் 2 உங்களுக்கு இந்த மே மாதம் பிரபஞ்சம் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இமோஷனல் ஹீலிங் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்றது. அந்த ஹீலிங் யார் மூலயமா கிடைக்கும்னா, ஒரு பெண் சைட்ல இருந்து உங்களுக்கு இமோஷனல் ரீதியான ஹீலிங் ரெக்கவரி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் அது கிடைக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புனிதமான அக்னி தன்மை, அதாவது அது ஆன்மீகம் ரிலேட்டடாக கூட நம்ம வந்து சொல்லலாம். அப்படி ஒரு ஆன்மீக ரீதியான புனித அக்னி தன்மையை நீங்கள் வெளிக்கொண்டு வருவீங்க. இது வெளிக்கொண்டு வரும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள், டார்க்னஸ் எல்லாமே அது வந்து தவிடு பொடியாயிடும். உங்களுடைய வாழ்க்கை வெளிச்ச பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு மருந்து தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஒரு அருமருந்து மாதமா இருக்க போகுது. உங்களுடைய மனசுல உடல் ரீதியா ஏற்பட்ட எல்லா விதமான வலிகள், காயங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்கும். அந்த மருந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சூழல், எந்த விஷயங்கள்ல வேணாலும் இருக்கலாம். அந்த மருந்து கிடைக்கும் போது நீங்க எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் ரெக்கவர் ஆயிருப்பீங்க. ஸோ இந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மே மாதம் இந்த பிரபஞ்சம் தர்றதுனால நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னி தன்மை, அந்த சுடர் ஒளியை வெளிக்கொண்டு வர பாருங்க. அந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும், அந்த அளவுக்கு வைப்ரண்டாகவும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகவும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க அப்படின்றது தான் இந்த மே மாதத்துக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா பைல் நம்பர் 2, நீங்கள் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 3, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மே மாதத்திற்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைல் நம்பர் 3, ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ். ஸோ ஃபைல் நம்பர் 3 யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு 2 விஷயத்த கற்பிக்கிறாங்க. இந்த மாதத்துல இருந்து நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத. உண்மையை சொல்றதுக்கு தயங்கவே கூடாது. உங்களுடைய உண்மையை சொல்லுங்க, உண்மை தன்மையை வெளிப்படுத்துங்க. சமீப காலமா அதை நீங்க உங்களுடைய உண்மை தன்மையை கூட அடக்கி வச்சிருக்கலாம். சில இடத்துல உண்மை சொல்ல கூட தயங்கி இருக்கலாம். ஆனா இதற்கு மேற்கொண்டு அந்த உண்மையை சொல்றதுக்கோ இல்லை உங்களோட உண்மை தன்மையோ அடக்கி வைக்க கூடாது. எப்பவுமே அந்த உண்மைக்கு மட்டும் நீங்க எப்பொழுதும் போல இயல்பாவே நீங்க அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதற்கான விஷயங்களை முன்னேடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மே மாதம் நீங்க ரொம்ப சென்சிபிளா இருக்கணும். ஏதோ விரக்தி நிலையில இருந்துகிட்டு ஏதோ ஒன்று கடமைக்கே செய்யறது இப்படி இல்லாம ரொம்ப சென்சிபிளா இருக்கணும். ஸோ அந்த சென்சிபிளா நீங்க இருக்கும்போது மட்டும்தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இமோஷ்னலி சரி, மென்டலியும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, நிறைய அவேக்கனிங் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஏன் உருவாகணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில், நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா நீங்க உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஹீலர். உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப அந்த ஹீலிங்கை வந்து உங்களுக்கும் நீங்க பயன்படுத்தி அதை மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும்னா, நான் சொன்ன அந்த 2 விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹீலிங் தன்மை வெளியே அதிகமா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதை மேற்கொண்டு உங்களையும் நீங்க ஹீல் பண்ணிக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்க ஹீல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு ஹீலிங் தன்மை மிகப்பெரிய அளவுல இருக்கும் போது அப்ப நீங்க ஏன்
மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், மற்ற விஷயங்களை மனம் உடையணும் அப்படின்றதும் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை மன ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களாலே சரி செஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களால் சரி செஞ்சுக்க கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்றதுனால தான் நீங்கள் ஒரு ஹீலர் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நான் சொன்ன அந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஹீலிங் தன்மையை அவேக்கன் பண்ணிக்கோங்க. அதற்கு இந்த மே மாதம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த மே மாதத்துலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஃபைல் நம்பர் 3 இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நேயர்களே, இந்த மே மாதத்திற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன, தந்த மெசேஜ் என்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை கிளைம் பண்ணுற விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். நன்றி.